திருமண உறவுல சண்டைகள் கருத்து மோதல்கள் வந்தா அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? ஒண்ணு, டோன்ட் ரஷ் டு சால்வ் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு சண்டை நடக்குதுன்னா ரெண்டு பேருமே கோபத்துல இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமான கோபம் தணியறதுக்கு போதுமான நேரம் எடுத்து அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசும்போதுதான் ரெண்டு பேருக்குமான ஒரு புரிதல் வரும். ரெண்டு, ஆக்டிவ் லிசனிங். அதாவது ஒருத்தர் பேசுறத மத்தவங்க காது கொடுத்து பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிப்ளை கொடுக்கணும். மூணு, ஷேர் ஃபீலிங்ஸ் நாட் பிளேம். ஒரு சண்டையில நான் இப்படி உணர்றேன், எனக்கு இந்த மாதிரி தோணுது அப்படிங்கறத சொல்லணுமே தாண்டி உன்னாலதான் நான் இதை பண்ணேன், நீ சொன்னதுனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகரவே கூடாது. நாலு, அண்டர்ஸ்டாண்ட் தி ரூட் காஸ். எப்பவுமே ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது எங்க நடந்தது, எதனால நடந்தது, யாருனால நடந்தது அப்படிங்கிறது மூல காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அஞ்சு, காம்ப்ரமைஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி மியூச்சுவல் காம்ப்ரமைஸா போகும்போது தான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது தீர்க்கப்படாத பிரச்சனையா தான் கடைசி வரைக்கும் இருக்கும்.